இந்தியாவில் கடைக்காரன் சொல்கிறதான் விலை, ஆனால் சைனாவில் நம்ம சொல்கிறதான் விலை. சைனாவில் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லேயே நல்ல ப்ராடக்ட் நிறைய கிடைக்குங்க. ஆனால் உங்களுக்கு என்ன விதமாக டவுட்டு, சைனானாலே பொருள் சரி இருக்காது அப்படின்னு ஒரு டவுட்டு. ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. சைனாவில் நல்ல குவாலிட்டி நிறைய கிடைக்குது. அது என்ன விஷயம்னா, யூரோப், யூஎஸ், யூகேலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டிலாம் போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் என்ன ஆனாலும் ப்ராடக்ட்ல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. அதனால நல்ல ப்ராடக்ட் அங்கே போயிட்டு இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்னா தான் வண்டி ஓடும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இங்கே மார்க்கெட்டில் நம்மளால பொருள் விற்க முடியாது. பிகாஸ் எல்லா தரப்பட்ட மக்கள் இங்கே வாழ்றாங்க. அதனால தான் அங்கே உள்ள ப்ராடக்ட்ல நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். காஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம்னு நிற்கிறோம். சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளுடைய ரேட்டு நீங்கள் கேட்க தேவையில்ல. இந்த பொருளை காமிச்சு இந்த ரேட்டுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் போதும், அவங்க அந்த பொருள் நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு சைனாவில் தரமான பொருள் நல்ல ப்ரைஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல சோர்சிங் கம்பெனியை போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டில் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பட்ஜெட்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான மெசேஜை நான் சென்ட் பண்ணுறேன்.